ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பூரி மசாலாவும் தாங்க நீங்கள் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவும் பூரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் தான் பூரி நல்லா உப்பலாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பூரி வந்து அப்படியே நல்லா சுருங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் பூரி உப்பலாக இருக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உப்பலாகவே இருக்கும். அதுக்கு நான் கோதுமை மாவு வந்து கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் இது ஒரு 1/4 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு சேர்க்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அல்ல அதுக்கு குறைவாகவே கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனே போதுமானது. நான் 1/4 கிலோ மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா பிசைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூடவே இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள மைதா மாவை சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஞ்சளவு, அதாவது 2 விரலில் நம்ம எடுப்போம் இல்லையா, ஒரு பிஞ்சளவு இல்லை அதுக்கும் குறைவாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ மாவுக்கு 1 பிஞ்சளவு சர்க்கரையே போதுமானது. இது வந்து உங்களுக்கு ஹோட்டலில் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த கலர் எப்படி இருக்குமோ பூரி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த நான் சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருக்கக்கூடாது. பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சை தண்ணி ஊற்றி தான் நான் வந்து பிசைகிறேன். இப்போ தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அழுத்தமான பகுதியை வச்சு நல்லா நம்ம மாவை வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் மாவு நல்லா ஒன்றா திரண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு மாவு. இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ இதை காயாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடினா போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து பூரி மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஊறுறதுக்குள்ளே நம்ம பூரி மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இது எல்லாம் கொஞ்சம் சவந்து வரட்டும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம்.
அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவில் சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கு பிறகு நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் மாவு வந்து கடலை மாவு உங்களுக்கு நல்லா வேகும். அதுக்காக இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ பூரி ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாங்க. இப்போ லேசாக மாவு கீழே தூவிக்கலாம். கோதுமை மாவே நம்ம பிரித்து வச்ச உருண்டையெல்லாம் அதில் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மாவில் நல்லா தடவிக்கலாம். இப்போ நமக்கு சின்னதாக பெரியசாக எது வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம மாவை தட்டிக்கலாம்.
உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாவும் பூரிக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு செம்படத்தோட மூடி அல்லது உங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வச்சு லேசாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துடும். மீத இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி தட்டி எடுத்துடணும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா பூரிக்கு தேவையானதையும் சப்பாத்தி மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. பூரிக்கு தேவையான சப்பாத்தி எல்லாமே நான் தட்டிட்டேன். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம பூரி சுட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக எடுத்து போட்டு பூரி சுட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு பக்கம் உப்பி வந்ததுக்கு பிறகு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடணும். பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி புஸ் புஸ்ன்னு நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு பூரி அப்புறம் பூரி உருளைக்கிழங்கு மசாலா இது ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லையே இது இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் ஆனாலும் இந்த பூரி வந்து நல்லா இந்த மாதிரி உப்பலாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் பூரி. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.